கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை, ஏன் என் வாழ்க்கையிலே இவ்வளவு பாடுகள், ஏன் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையாக எனக்கு இருக்கிறது? இந்த கேள்வி அநேகருக்குள் இருக்கலாம். பொதுவாக அந்த கேள்வியை நாம் கேட்பதற்கு முன்பாக நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் கண்ணீர், நமக்கு மட்டும்தான் பாடு என்று நாம் நினைத்து அதிகமாக புலம்புவது உண்டு. அது தவறு. எல்லா மனிதர்களுக்கும் இந்த பாடுகள், வேதனைகள், கண்ணீர் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்கள் இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த பாடுகள் மத்தியில் அவங்க ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஏன் ஆண்டவரை அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவர்களுக்கும் சில நேரங்களிலே, எல்லா நேரங்களிலே, சில நேரங்களிலே சில பாடுகள் உண்டு. கண்ணீரோடு அநேக நாட்கள் அவர்கள் இருப்பது உண்டு. வேதம் கூட சொல்கிற, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்போ விழுகிற ஒரு சூழல்கள் வருகிறது, ஆனாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எனக்கு மட்டும் பாடுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை, அது முற்றிலும் தவறானது. உலகத்தில் எல்லா ஜனங்களும் பாடுகள் மத்தியில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கி அறிந்து கொள்ள வேண்டும். மனித அனுபவத்தின் ஒரு பகுதியாக இது இருக்கிறது. கண்ணீர், துன்பம், துக்கம், பல இடங்களில் வேதம் இதை பேசுகிறது. அதற்கான காரணங்களையும் அதிலிருந்து விடுதலைக்கான நம்பிக்கையும் வேதம் நமக்கு வழங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக உலகத்துக்குள்ளே சாபம் வந்தது. அதிலிருந்தே மனுஷனுக்கு துன்பம், நோய், மரணம், கண்ணீர் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டது. அநீதி, வன்முறை, இதெல்லாம் உலகத்துக்குள்ளாக வந்தது, மனுஷனுக்குள்ளாகவும் வந்தது. ஸோ மனித வாழ்க்கை இயல்பாகவே போராட்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், நோய்கள் ஆகியவற்றால் நிரம்பி உள்ளது என்பதை நாம் இன்றைக்கி அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நாம் சில நேரங்களிலே இந்த உலகத்திலே அநீதிகளையும் ஒடுக்குமுறைகள், பலருடைய வாழ்க்கையிலே இந்த கண்ணீர் சிந்தின ஒரு வாழ்க்கையிலே இருக்கிறதையும் நாம் அறிந்து பார்க்க முடிகிறது. விசுவாசிகள் சில நேரங்களில் கிறிஸ்துவுக்காக உபத்திரவங்களை அனுபவிப்பதும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆண்டவருடைய சித்தம் சில நேரங்களிலே நமது கண்ணீர் மற்றும் பாடுகளுக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் கூட இருக்கலாம் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அக்கினி இந்த பரிசோதனையில் அழிந்து போகும், பொன் புடமிடுவது போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கனமும் மகிமையும் புகழ்ச்சியுமாய் காணப்படும் என்று வேதம் கூறுகிறது. பாடுகள் நம் விசுவாசத்தை பலப்படுத்தவும் ஆண்டவரோடு அதிகமாக சார்ந்து வாழவும் உதவுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ கிறிஸ்துக்குள்ளான இந்த சகல பாடுகளிலும் அவருடைய ஐக்கியத்தை நாம் அறியும் பொருட்டும், அவருடைய மரணத்திலேயும் அவருக்கு ஒப்பாகும் பொருட்டும், உயிர்த்தலின் வல்லமையை அறியும் பொருட்டும் பாடுகள் நம்மை கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக கொண்டு வந்து அவருடைய குணாதிசயங்களை நம்மிடம் வளர்க்க உதவுகிறது என்று பிலிப்பியர் 3:10 நாம் பார்க்க முடிகிறது. பாடுகள் என்பது 2 வகையான பாடுகள். ஒன்று, சில நேரங்களில் மனிதன் எப்பொழுதும் பாடுகள் மத்தியிலே, கண்ணீர் மத்தியில் இருப்பாங்க, அது வேறு, அது உண்டு. இன்னொன்று, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வாங்க, அவர் பாடுகள் வரும், அதில் ஜெயம் பெற்று ஓடுவார்கள் சிலர். ஸோ அது வர்றதும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல் அப்படி அதை ஈஸியாக கிராஸ் ஓவர் பண்ணுற ஒரு அனுபவம் நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது வேறு, அது அவங்க ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி ஒருவேளை நான் தினமும் கண்ணீர் வேதனைகளிலே இருக்கிறேன் என்று யாராவது இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் இன்றைக்கி முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் இதெல்லாம் உண்டு, ஆனாலும் ஜெயம் பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையே வரணும். இது ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டதில்லை. உலக ஆதாமியவாழ் காலத்துலேருந்தே இது இருந்துட்டு தான் இருக்குது. இது உலகத்தில் இருக்குது. இது கட்டாயம் எல்லா மனுஷனுக்கும் எப்பொழுதும் ஒன்று இருக்கிறாரு. நான் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழலில் நான் போய்கொண்டு இருந்தாலும், உளையான சேற்றில் நீங்கள் போய்கொண்டு இருந்தாலும், மரண பள்ளத்தாக்கில் போய்கொண்டு இருந்தாலும்,
ஆண்டவர் அதிலிருந்து உங்களை விடுவிக்க முடியும் என்ற ஒரு விசுவாசத்தை வளர்த்து நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது, கிறிஸ்துவ மீது நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, நாள் ஒன்று வரும், நிச்சயமாக அவர் விடுதலை பண்ணுவார் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ஏன்னா அநேக பேர் அநேக விதமான வாழ்க்கையில் இருந்து மரணத்தின் அருகிலே போயிட்டு கூட ஜெயம் பெற்று வந்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் தைரியமாக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை அப்படிப்பட்ட சூழலில் இருப்பீங்கன்னா உங்களுக்கான ஒன்றே ஒன்று, நீங்கள் மனம் சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வளர உங்களை அழைக்கிறோம். நீங்கள் நிச்சயமாக எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ், ஒரு ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வர்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த காரியத்திலே நீங்கள் ஜெயம் பெற முடியும். நீங்கள் உறுதியாக இருங்கள். சில நாட்களுக்குள்ளே அதிசீக்கிரம் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று ஃபாதர் பாடுறது போல இந்த வார்த்தையை கேட்க உங்கள் வாழ்க்கையிலே அதிசீக்கிரம் நீங்கிவிடும். இந்த கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை ஆனந்த கண்ணீராக மாற்றப்படும். பாடுகள் நிறைந்த வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய வல்லமை நிறைந்த வாழ்க்கையாக மாற்றப்படும் என்பதை நீங்கள் அறிந்து அதில் உறுதியாக இருந்து கொஞ்ச காலம் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குறேன், உங்களுக்கு இப்போ கூட அந்த விடுதலை வரலாம், ஒருவேளை ஒரு நாள் கழித்து வரலாம். அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏன்னா பேசுகிற நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, கர்த்தர் தான் கொடுக்கணும். விசுவாசத்தோடு இருந்து நீங்கள் ஜெயம் பெறுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நாள் விடுதலை உண்டு. நீங்கள் எந்த காரியத்துக்காக அழைக்கிறீங்களோ அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போங்க. மனிதர்களிடம் அதிகமாக இதை ஷேர் பண்ணாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போங்க. ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். உங்கள் கண்ணீர் ஆனந்த களிப்பாக மாறும் என்பது வேதம் அநேக இடங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.